நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு தர்ணா நிலை, அப்புறம் நிர்விகல்ப சமாதி. ரெண்டையும் பார்க்கலாம். ரெண்டு சின்ன சின்ன டாபிக் தான். இது வெறும் டாபிக்கும் மட்டும் நினைக்காதீங்க. சாரி, நான் அப்படி சொல்றதே தப்புன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம உள்ளார்ந்து யோசிக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் நம்ம கத்துக்கிறோம் இல்லையா? அதுக்கு முதல்ல குருநாதருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். இந்த விஷயம் நம்மளுக்கு ஒரு மூலப்பொருள்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்காது. குருநாதர் வாயில இருந்து சொன்ன விஷயங்கள் கஜராஜ சுவாமிகள் எழுதி, விஜயலட்சுமி தாயார் எழுதி, கஜராஜ சுவாமிகள் சொல்லி, அப்புறம் அனுமாமோட முயற்சினாலையும் மற்றும் நல்ல ஆத்மாக்களோட உறுதியான சப்போர்ட்னாலையும் இந்த புத்தகம் வெளிவந்தது. எல்லாருக்கும் நம்ம நன்றி செலுத்தணும் இல்லையா? அப்படி இல்லைன்னா இப்படி ஒரு பெரும் படைப்பு எப்படி வெளியே வந்திருக்கும்? அதனால வெறும் இதை கதை மாதிரி ரீட் பண்ணாம நம்மளோட சுய உணர்தல், நம்மளோட ஒழுக்கம், நம்மளோட மனநிலை, உடல்நிலைய பேணி பாதுகாக்கிற ஒரு பெரிய பொக்கிஷமா நான் இதை பாக்குறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிடைக்கிறது அவரோட புண்ணியத்தினால. அவரு உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, அதனால இதை கேக்குறோம். இப்போ எனக்கு இப்ப இது கிடைச்சிருக்கு அப்படின்னா குருநாதர் அருளாலதான் எனக்கு இது கிடைச்சிருக்கு. நான் செய்த எவ்வளவோ தவறுகளா அவர்கள் மன்னிச்சு இந்த பிள்ளை முன்னேறட்டும் அப்படின்ற மாதிரிதான் கொடுத்துருப்பாங்க, அப்படித்தானே? அது மாதிரி நீங்க எல்லாருமே சிறப்பானவர்கள், பிளஸ்டு. நீங்க எல்லாருமே, இத கேக்குறவங்க எல்லாருமே பிளஸ்டு தான். இந்த தொகுப்புலயே சொல்லியிருக்காங்க இது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு கண்டிப்பா போய் சேரணும்னு. அதனால நம்ம எப்பயும் நன்றி உணர்வோட இருக்கணும்னு இதைதான் நான் சொல்ல விரும்புறேன். அதாவது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? நம்ம ஏதோ ஒரு இந்த மனுஷ வாழ்க்கையில ஏதோ ஒரு ஒரு சின்ன இது நல்லது பண்ணியிருக்கோம். அதனால குருநாதர் நம்மள விடல. அப்போ என்னைக்குமே கிராட்டிடியூடோட இருங்க. உங்களோட தெய்வம், குரு, தாய் தந்தையரை ரொம்ப மகிழ்ச்சியா வச்சுக்கோங்க. அன்பா இருங்க, பணிவா இருங்க, ஒழுக்கமா இருங்க. தர்ணா நிலைய பத்தி பார்க்கலாம். அனைத்து தொகுப்புகளும் அகத்தியர் வழிபாடு என்னும் நூல்ல இருந்து தான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு தொகுப்பா இவ சொல்றா அப்படின்னு உங்களுக்கு இஷ்டம் இல்லைனாலும் அகத்தியர் வழிபாடுன்னு சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு புத்தகம் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க, நான் அனு மேம் கிட்ட சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர்னு கேட்டு வச்சுக்கலாம். ஓகே. தர்ணா நிலை மகரிஷி சொல்றாங்க, தியானம் செய்யும் போது தர்ணா அவஸ்தை நிலைமையின் போது நம் உடலை பற்றிய அறிவும் மனதை பற்றிய அறிவும் படிப்படியாக நம் நினைவில் இருந்து தவிர்க்கப்பட்டு வெளியேறி செல்கின்றது. அந்த நிலையில் நம் கவனத்தை மார்பில் இருக்கும் இதயத்துள் நோக்கினால் குரு அல்லது தெய்வம் இருப்பது அறிவாகும். அதே போல் குரு அல்லது தெய்வம் சொல்லும் மொழிகள் கனவு போல் நமக்கு அறிவாகி வரும். நம் கவனத்தை இதயத்தில் நடுவில் செலுத்தினால் ஒளியை பார்க்க முடியும். இத்தகைய ஒளி நம் முயற்சியால் முதலில் உண்டாகும். நமக்கு இருக்கும் இருப்பு விடுவிக்கப்படுகின்றது. அப்பொழுது இது தெய்வ ஜோதியாக மாறுபடுகின்றது. வெவ்வேறு மனிதர்களுக்கு அவர்களுக்கு இருக்கும் தகுதியை தகுந்தாற் போல் வெவ்வேறு வடிவங்களில் உருவங்கள் மாறி வரும். இச்செயலில் ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டு ஒரு பனி படர்ந்த உருவம் அற்ற காட்சி உண்டாகும். அப்பொழுதுதான் நம் நினைவில் இருக்கும் குரு அல்லது தேவனை அந்த இடத்தில் வைத்து நம் மனதை அதன் மேல் செலுத்தினால் மெதுவாக அதற்கு ஒரு உருவம் உருவாகும். அத்தகைய நிலைமையில் ஒரு நிலையாக நின்று பக்தியுடன் ஒரு மனதுடன் நம் விரும்பியதை உருவத்தை தியானத்தில் நிலைக்க வைத்தால் அது உயிர் பெற்று நாம் நினைத்த உருவத்தில் காட்சி அளிக்கும். சிலருக்கு பிறந்த பலனாலும் வளரும் போது பக்தியில் ஈடுபடுவதன் விளைவாகவும் கண்முன் கண் திறந்தபடி இருக்கும் போதே உருவங்கள் இயற்கையாக தெரியும் வாய்ப்பும் இருக்கின்றது. பொதுவாக குழந்தைகளுக்கு இத்தகைய வாய்ப்பு அதிகம். இது ஏனென்றால் பெரியவர்களை போல் குழந்தைகளுக்கு புத்தி அஞ்ஞானத்தில் மூடி இருப்பதில்லை. அதனால்தான் குழந்தைகளை நாம் தெய்வத்திற்கு ஒப்பிடுகின்றோம். சில குழந்தைகளுக்கு பூர்வ ஜென்மத்தின் பலனால் சிறு வயதிலே கடவுளை நேரடியாக பார்க்கும் அரிய வாய்ப்பு கிடைத்து விடுகின்றது. அத்தகைய குழந்தைகள் வளர வளர உலக வாழ்க்கைக்கும் பொருந்திய வெவ்வேறு விஷயங்கள் அவர்களுக்குள் பிணைந்து அவர்களின் ஞான சக்தியை மூடி விடுகின்றது. எவ்வளவு அழகா சொல்றாங்கல்ல. விருதிகல்ப சமாதி பத்தி சொல்றாங்க. ஐயன் ஒரு அம்மைக்கு அகத்தியர் கூறியதுன்னு சொல்லியிருக்காங்க. சில விஷயங்கள் கேட்பாங்கல்ல, அதாவது என்ன நான் கத்துக்கிட்ட வரைக்கும் கேட்க வைக்கிறதும் குருநாதர் தான், அதற்கு விரிவான விளக்கம் சொல்றதும் குருநாதர் தான். இந்த ஒரு அம்மா கேக்குறாங்க நிர்விகல்ப சமாதி பத்தி. அப்ப ஐயன் சொல்றாங்க, ஓம் அகத்தியர் கூறியது, ஓம்
பாம்பு புற்றில் இருந்து வெளிவருவது போலும் வெளியில் இருந்து புற்றுக்கள் நுழைவது போலும் என்றால் ஆத்மா பரமாத்மாவிடமிருந்து வெளிவருவது மறுபடியும் பரமாத்மனை அடைவது போலும். இதே போல் எல்லா ஞானமும் பரமாத்மனின் ஞானத்தில் இருந்து வந்ததுதான். இத்தகைய ஞானமும் மறுபடியும் பரமாத்மனை சேர்ந்த போது அங்கு ஞானம் இல்லை, அஞ்ஞானமும் இல்லை. இதுதான் சூன்ய நிலை. எப்பொழுது ஒரு மனிதன் தியானத்தின் பரம நிலையை எட்டுகின்றானோ அப்பொழுது அவன் சூன்ய நிலையில் சமாதியில் இருக்கின்றான். அத்தகைய தருணம் அங்கு அவனும் இல்லை, அவன் புத்தியும் இல்லை, பேரின்ப கடலில் ஆழ்ந்து விடுகின்றான். இந்த புதரின் விளக்கமாவது சாதனையின் குறிக்கோளாகும். இது நிர்விகல்ப சமாதி. நாளைக்கு சுய உணர்தல் பத்தி பார்க்கலாம். நமஸ்காரம்.